கல்லாய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிருள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறையே. பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த தாய்மொழியாம் தமிழ் மொழியை நல்ல ஒரு பெரிய உற்சாகமான கைதட்டலோடு இந்த நேரத்தில் வணங்கி, நீங்க கைதட்ட மாட்டீங்களா? மேக்கப் கலந்துமா? கையை தட்டு காட்டு. நல்ல இந்த ஒரு மாலை, இந்த மதிய நிகழ்வை ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வாக மாற்ற வேண்டும் என்று நினைத்த அன்னை கல்வி குழுமத்தினுடைய அத்தனை பெரியோர்களுக்கும் பெரிய கைதட்டல் தரலாம். தாளாளர் ஐயா அவர்களுக்கும், முதல்வர் ஐயா அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்கள் அவ்வளவு தூரம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து அவங்களுக்காக ஒரு பெரிய கைதட்டல் தாங்க. ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய கைதட்டல் தரலாம். ஏன்னா வரும்போது நல்லா அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு நிமிட கதைகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, ஆதித்யா தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. நான் வரும்போது இந்த NCC பரேடு நடத்தின ஒரு பொண்ணு அப்படி பரேட்லாம் போயிட்டாங்க. அந்த பொண்ணு மட்டும் நினைச்சு, அண்ணே நீங்க இந்த ஒரு நிமிட கதை சொல்லுவீங்கன்னு நினைச்சு. ஆமாமா அப்படின்னே, நீங்க எங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார் மாதிரி பேசுவீங்கன்னு இருந்துச்சு. இப்ப இந்த பொண்ணு என்ன பாராட்டுதா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏமா அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார் நல்லா பேசுவாரா அப்படின்னு. அதெல்லாம் இல்லைனே, எவன் கேட்கிறானா கேட்கலையோ அவர் பாட்டு பேசினே இருப்பாருன்னு இருந்துச்சு. நான் அவமானப்பட்டதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம். ரெட்டச்சடை அவ்வளோ அந்த பக்கத்துல இருக்கிற பிள்ளைய அடிச்சு சிரிக்கிற நீ, அந்த பொண்ணு திரும்பி அடிச்சுச்சுன்னா நீ தாங்குவியா? அவ்வளோ சந்தோஷம். ஆனா இப்படிதான் அவர் கல்லூரிக்கு வந்து அப்படி பேசுறதுல அவ்வளோ சந்தோஷப்படுறீங்களா? ஏன் தெரியுமா? எத்தனை மேடைகளுக்கு போனாலும் கல்லூரிகள்ல பார்க்கும்போது நாங்க கல்லூரியில படிச்ச ஞாபகம் வந்துரு. அந்த கல்லூரியினுடைய உற்சாகம் எங்களை வந்து அப்படி ஒட்டிக்கணும், அப்படி வந்து ஒட்டிக்கிறோம். கல்லூரியில் மட்டும்தான் கனவு இருக்கிறது, கல்லூரியில் மட்டும்தான் நினைவு இருக்கிறது, கல்லூரியில் மட்டும்தான் இளமை இருக்கிறது, கல்லூரியில் மட்டும்தான் புதுமை இருக்கிறது, கல்லூரியில் மட்டும்தான் காதல் இருக்கிறது, கல்லூரியில் மட்டும்தான் நட்பு இருக்கிறது, இன்னும் நட்பு இருக்கு. இப்ப பொதுவா வந்தோடனே நமக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் வரும்ல. பாலா வந்து ஒரு கவிதை சொல்லிட்டு போனாரு, பசித்திரு, தனித்திரு, காதலை தவிர்த்திரு, உனக்கு கல்யாணமே நடக்காது. சத்தியமா சார், எங்க கிளாஸ்ல நான் என்னுடைய அனுபவம், எங்க கிளாஸ்ல சாருன்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அழகா இருக்கும், நீ நினைக்கிறதா அழகா இருக்கும். இப்போ மைக்ரோ ப்ராசஸர் மேடம் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க. மைக்ரோ ப்ராசஸர்னு ஒரு கிளாஸ், அவங்க கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து நோட் சொல்லுவாங்க தெரியுமா, அவன் வந்து அவன் மூஞ்சியை பத்திர குரங்கு மாதிரி இருக்கும், இப்படி உட்காந்து எழுதிட்டே இருப்பான். நம்ம கடைசி பெஞ்சு, எத்தனை பேர் இங்க கடைசி பெஞ்சு? காலத்துல ஜெயிச்சவன்லாம் கடைசி பெஞ்சில தான் பிறந்திருப்பான். பில் கேட்ஸ் சொல்றாரு, நான் கடைசி பெஞ்சு, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நான் கடைசி பெஞ்சு, மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஓனரு, ஃபர்ஸ்ட் பெஞ்சில் நல்லா படிச்சுட்டு இருந்தால என் கம்பெனியில் வேலை பார்க்குறான்னு. நம்ம கடைசி பெஞ்சு. இப்போ நான் அந்த பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும். அன்னைக்கு தான் நம்ம ப்ரொப்போஸ் பண்ணுறதுன்னு எழுதி வச்சிருந்தோம். இந்த சாரு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பின்னாடி பெஞ்சில் உட்காந்து கவிதை எழுதிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு கவிதை எழுதிட்டு இருக்கேன். இந்த மைக்ரோ ப்ராசஸரோட பாடம் நடத்திட்டு இருந்தாங்களே, இந்த கவிதை எழுதுகிற முகம் பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்கும். 1000 வாட்ஸ், அது நம்ம ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு போகிறோமா 1000 வாட்ஸ் பிரகாசத்தோடு இருக்கும். நோட்ஸ் எழுதுகிற முகம் குரங்கு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து பின்னாடி வந்து நின்றுட்டு இருந்தாங்க, நான் கவனிக்கல. அப்படியே பின்னாடி பார்த்தா அந்த கவிதை இருந்துச்சா, அந்த மேடம் என்ன பண்ணுற அப்படின்னுச்சு. கவிதை மேடம் அப்படின்னு, நீ கவிதை எழுதுறதுக்கு நான் பாடம் நடத்துறேன்னா எல்லாரும் கேட்குற கேள்வி தானே, கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ், வெளியே போ அப்படின்னு. வெளியே போனோம். ஹெச்ஓடி கிட்ட என்கொயரி வச்சாங்க. இப்போ அந்த மேடம் என்ன பண்ணிச்சு, இப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த கவிதை எழுதின நோட்டு அதை தூக்கி எரிஞ்சாங்க. நான் எந்த பொண்ணுகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணணும்னு நினைச்சேனோ கரெக்டாக அந்த சாரு கிட்ட போய் விழுந்துச்சு. நான் சாரி சொல்வேன்னு எதிர்பார்த்தாங்க. நான் தேங்க்யூ மேடம், நான் கொடுக்க வேண்டியது நீங்க கொடுத்துட்டீங்க. அந்த பொண்ணு இல்ல, ரொம்ப நல்ல பிள்ளையா அதை எடுத்துட்டு வந்து எங்க மேடத்தை நிடுச்சு. மேடம் இந்தாங்க மேடம், ஏமா மேடத்துல கொடுக்குறதுக்காம நான் கவிதை எழுதுனேன், உனக்கு கொடுக்குறதுக்காம எழுதுனேன். இந்த காதல் என்னப்பா கற்றுக் கொடுக்குதுன்னா, 20 வயதுல நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 20 வயதில் ஒருவனுக்கு காதல் வரவில்லை என்றால் அவன் உடலில் ஏதோ கோளாறு என்று அர்த்தம். 60 வயதிலும் காதல் வந்து கொண்டிருந்தால் அவன் மனதில் ஏதோ கோளாறு என்று அர்த்தம். 20 வயசுல காதல் வரணும்யா. ஆனா இப்ப கத்து கொடுத்துட்டு போற, காதலிக்கிறதுக்கு முன்னாடி காதலிக்கணும்ன்ற ஆசையை வளர்த்துக்கிறதுக்கு முன்னாடி காதலிக்கணும்ன்ற தகுதியை வளர்த்துக்கணும். ஒவ்வொருத்தரும் காதலிக்கிற தகுதியை வளர்த்துக்கணும். அது என்ன பண்ணா, ஒரு 4-5 விஷயங்களை சொல்லிட்டு போயிடுறேன். வந்ததுல காதலிக்கிற தகுதி என்ன பண்ணா, ஒரு சர்க்கஸ், அங்க ஒரு யானை சைக்கிள் ஓட்டிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த ஸ்டாஃப் கேட்டாரு, அந்த யானை ஏன் சைக்கிள் ஓட்டுதுல? ஒரு பையன் சொன்னா, சார் யானை வந்து ரொம்ப பிரில்லியன்ட் சார், அதனால அது நெக்ஸ்ட் அப்படின்னு. சார் இந்த யானை வந்து என்ன சொன்னாலும் அது செய்யும் சார், அதனால அது நெக்ஸ்ட் அப்படின்னாரு. ஒரு பையன் சொன்னா, அந்த ட்ரில் மாஸ்டர் கையில குச்சி வச்சிருக்காரு சார், அதனால அது பயப்படுது சார், நெக்ஸ்ட் அப்படின்னாரு. ஒரு பையன் சொன்னாங்க,
அந்த யானைக்கு தன் பலம் என்னன்னு தெரியல சார், அதனால அது சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கு சார். தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சு அது சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு சார். அடிச்சு தூக்கி எரிஞ்சு காட்டுக்கு ராஜாவா இருக்கும் சார். நம்ம என்ன தெரியுமா விஷயம், நம்ம கல்லூரி முடிச்சு நீங்க இனிமே வாழ்க்கையை சந்திக்க போறீங்கல்ல, உங்களுடைய பலம் என்னன்றத உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க நாட்டுக்கு ராஜாவா இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, யானையை சைக்கிள் ஓட்டு விடுவாங்க, யானையை பிச்சை எடுக்க விடுவாங்க. இந்த மாதிரி நம்ம பலம் நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, வெளியே போய் நம்ம கோமாளித்தனங்கள் இந்த மாதிரியான யானைகளாக மாறிக்கொண்டுதான் இருப்போம். நம்ம பலம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸ்வாட் அனாலிசிஸ்ன்றாங்க இது ஆங்கிலத்தில், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் இல்லையா. ஸ்வாட் அனாலிசிஸ் நமக்கு இதை கற்றுக் கொடுத்துட்டு போறாங்க. உன்னை பற்றி யாரு என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கியதை அந்த காதில் தள்ளு சொல்லியிருக்காங்களா. பாரோன் ஸ்வாலோன்னு ஒரு பறவை, இன்னைக்கு போய் நீ கூகுள் அடிச்சு பாருங்க, பாரோன் ஸ்வாலோன்னு ஒரு பறவை. அந்த பறவை என்ன பண்ணும், அர்ஜென்டினாலேருந்து கலிபோர்னியா போய் முட்டை பொறிச்சு மீண்டும் கலிபோர்னியாலேருந்து அர்ஜென்டினாக்கு திரும்ப வரும். 8000 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 8000 கிலோமீட்டர். எப்படி தெரியுமா பறக்கும்? தர வழியா இல்ல, கடல் வழியா. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பார மரமே இல்லைன்னு நாமத்துக்குமார் எழுதிப்பாரா. என்ன பாட்டு? கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பார மரமே. என்ன பாட்டு? உனக்கும் எனக்கும். கரெக்டா? சம்திங் சம்திங் உனக்கு. சூப்பர். இதே பாட்டு இன்னொரு இடத்துல எழுதி பார்த்துருமா, கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பார மரமே. இது என்ன பாட்டு? ரெண்டு இடத்துல இதே விஷயத்தை யோசிப்பாரு. யாருப்பா அது? ஜிடி நாயுடு. அப்பா ஜிடி நாயுடு 7G ரெயின்போ காலனி. அருமை, கரெக்டா சொல்ல, கை தட்டுங்க அவருக்காக. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. இப்ப அந்த யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் ஒரு குரல் இருக்குல்ல, அது எத்தனாவது குரல்? இப்படி எல்லாம் இவன் கேட்பான்னு தெரிஞ்சா நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பார மரமே இல்லைன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. தெரியுமா? அந்த பாட்டுல என்னன்னா, இந்த குருவி இருக்குல்ல, அர்ஜென்டினாலேருந்து கலிபோர்னியாவுக்கு போய் அங்க குஞ்சு பொறிச்சு மீண்டும் அர்ஜென்டினாவுக்கு பறந்து வரும். 8000 கிலோமீட்டர் கடல் வழியா பறக்கும். இந்த கடல் வழியா பறக்கிறது எப்படா கடல்ல பறக்குதுன்னு பார்த்தா, அது என்ன பண்ணுமா, சின்னதா ஒரு குச்சி எடுத்து வாயில சுருக்கும், பறக்கும். ரெஸ்ட் எடுக்கணும்னா அந்த குச்சியை தண்ணியில போடும், நிக்கும், மீனை சாப்பிடும், திரும்ப பறக்கும், திரும்ப குச்சியை கீழே போடும், திரும்ப நிக்கும். 8000 கிலோமீட்டர் பறந்து போய் குஞ்சு பொறித்து அதற்கும் கற்றுக் கொடுத்து மீண்டும் வருமா. சாதாரண பறவை ஒரு சிறிய குச்சியை நம்பி ஒரு பெரிய கடலை கடக்கிறது என்று சொன்னால், இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை என்கிற இந்த மிகப்பெரிய ஆயுதத்தை கொண்டு ஏன் இந்த வாழ்க்கை என்ற கடலை நாம் கடந்து விட முடியாதுன்றத ஒரு சின்ன பறவை நமக்கு கத்துக் கொடுத்துட்டு போகுது. வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா, தடைகளும் உனக்கொரு படிக்கலப்பான்னு எழுதிட்டு போனாங்களே இல்ல, சின்ன பறவை நம்ம கத்துக் கொடுக்கல. இன்னைக்கு எழுதி வச்சுக்கிறதாங்க. அப்படியே அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், எப்பொழுதும் கிடைச்சிடாது சிபாரிசு, எந்நேரமும் கிடைக்காது உதவி, ஆனால் எப்பொழுதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை. நமக்கு நம்பிக்கை இருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில, எந்நேரமும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை. இப்ப இங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்கல்ல, இதுல பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க காலேஜ் முடிச்சுட்டு போறீங்கல்ல, இங்க கத்திரலாம். நம்ம இங்க பசங்க எல்லாம் சூப்பரா கத்துவாங்க, சூப்பரா பேசுவாங்க. அந்த கூட்டத்துல இருந்தா ஒரு இன்டர்வியூன்னு போயிட்டோம்னா, ஒரு மேடையில வந்து நின்ட்டோம்னா ஒரு பதட்டம் வரும் பாருங்க. இன்டர்வியூல நம்ம பையனுக்கு அதுவும் இங்கிலீஷ்ல பேசிட்டாங்கன்னா நமக்கு அவ்வளவு பதட்டம் வரும். கரெக்டா? நான் தமிழ் மீடியம், மதுரையில தமிழ் மீடியம் படிச்சுட்டு இதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான், மதுரையில மெஜினா காலேஜ்னு. எனக்கு இங்கிலீஷ்லயே பாடம் நடத்துவாங்க, ஒண்ணுமே புரியாது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவரே தப்பு தப்பா தான் இங்கிலீஷ் பேசுறாருன்னு, சாரே தப்பு தப்பா தான் இங்கிலீஷ் பேசுறாருன்னு. இன்னைக்கு சொல்லிட்டு போறாங்க, இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் நாட் அ நாலேஜ். சொல்லிட்டு இருக்காங்களா? நாட் அ நாலேஜ். எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். பசங்களுக்கு தான் மெயினா சொல்றது, இங்கிலீஷ் நமக்கு வரலையேன்னு கவலையப்படாது. தமிழ் மொழி பேச தெரியலன்னா நம்ம கவலைப்படணும். நம்ம தாய்மொழி பேச தெரியலன்னா கவலைப்படணும். அடுத்த மொழி பேச தெரியல நம்ம ஏன் கவலைப்படணும்? வெள்ளக்காரன் நம்ம ஊருக்கு வந்தானா, நம்ம ஊர்ல சிற்பங்களை உடைச்சா, கோயில்களை உடைச்சா, எவ்வளவோ விஷயங்களை உடைச்சு சிதைச்சிட்டு போனா. நம்மளால என்ன பண்ண முடியும்? அவன் மொழியை எவ்வளவு உடைக்க முடியுமோ அவ்வளவு உடைப்போன்ற இப்ப என்ன வந்துச்சு, எவ்வளவு சிதைக்க முடியும். இசு போடணுமா, வாசு போடணுமா, ஹேஸ் போடணுமா, இதான நம்ம பிரச்சனை. எதையாவது போடு, எதையாவது போட்டு பேசு. ஆனா பேசி நாங்க மதுரையில என் ஃப்ரெண்டு லண்டன்ல இருந்து வந்திருந்தான். என் டிரைவர்ல மதுரையை சுத்தி காமிச்சுட்டு இருந்தோம். சுத்தி காட்டும் போது ஒரு ஆடு குறுக்கால போச்சு, ஒரு ஆடு குறுக்கால போச்சு. இப்போ நான் அந்த லண்டன்காரன் என்ன பண்ணான்னா, டிரைவர் பிரேக் அடிச்சார். லண்டன்காரன் மூஞ்சி போய் முன்னாடி சீட்ல முட்டிருச்சு டங்குன்னு. இவன் இடியட் வாட்டு வார் பூமி எதாவது திட்டான். இப்போ நான் யோசிக்கிறேன், இந்த ஆட்டுக்கு அவங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க, வெள்ளாடு. இது
கோட்டுன்னு சொல்லுவானா சீப்புன்னு சொல்லுவானா என்னடான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் டிரைவர்ல சார் மட்டன் ஜம்பிங் சார், மட்டன் ஜம்பிங் சார், பிரேக் புட்டிங் சார். புரிஞ்சிருச்சுங்க. நம்ம என்ன பயம்னா நான் சொல்லி தப்பாயம் என்ன கிண்டல் அடிச்சிருவானோ நான் பயந்துகிட்டு இருந்தேன். நம்ம ஆளுக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல அடிச்சார். இது பரவாயில்ல. அடுத்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம். தயிர் கொண்டு வந்து வச்சாங்க. தயிர் வச்சாங்களா இப்ப கேட்டா வாட் இஸ் திஸ்னா கேர்டு அப்படின்னு. நம்ம கேர்டு தானே சொல்லுவோம். அவங்க ஊர்ல யோகர்ட்னு அது நமக்கு தெரியாது. கேர்டு கேர்டு வாட் கேர்டு கேடுறா இவனுக்கு என்னடா கேடுக்கு என்னடா சொல்றது, கேடு தாண்டா அது தயிர்ரா அதுக்கு என்னடா சொல்லுவேன் யோசிச்சுட்டு இருக்கேன். என் டிரைவர் வந்த சார் மில்க் ஸ்லீப் அட் நைட் மார்னிங் இட் இஸ் டைட். ஓகே ரைட்டுடா. எவ்வளவு முடியுமா இன்டர்வியூக்கு நாளைக்கு நீ போவ எஜுகேஷன் முடிச்சுட்டு நாளைக்கு போய் ஒரு இன்டர்வியூல உட்காருவேல இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்க. எப்பனாலும் நம்மளால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணிடணும். நம்ம விட்டுறவே கூடாது. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நான் ஏன் தெரியுமா அங்க தோத்தேன், பேசினா எனக்கு கிண்டல் அடிச்சிருவானோன்ற பயந்துட்டு நான் தோத்தேன். ஆனா என் டிரைவர் என்னன்னா அதை கம்யூனிகேட் பண்ணணும்னு மட்டும்தான் யோசிச்சாரே தவிர என்னை கிண்டல் அடிப்பான்னு அவர் யோசிக்கவே இல்லாதனால அவர் ஜெயிச்சிட்டாரு. நான் தோத்துட்டு வந்தேன். ஒரு இன்டர்வியூல ஒரு கேள்வி கேட்டாங்க 8x3 எவ்வளவு. ஒரு பையன் பதட்டப்பட்டு 21 சார் அப்படின்ட்டான். இவரை செலக்ட் பண்ணிட்டாங்க. 21க்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் பண்ணோட அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு. போய் சொன்னா மேனேஜர்கிட்ட சார் நீங்க 8x3 எவ்வளோன்னு கேட்டீங்க, நான் 21 சொன்னேன், நீங்க என்ன செலக்ட் பண்ணிட்டீங்க சார். அவர் சொன்னாரு அதெல்லாம் என் காதெல்லாம் நல்லா தான் கேட்டுச்சு, வந்தவன்லேயே நீ தாண்டா ஓரளவுக்கு தோராயமா சொன்ன, மொத்தம் 50-60ன்னா நீ தான் 21 வரைக்கும் வந்துட்ட, எப்படி உன்னை தேர்த்திடலான்னு நான் முடிவு பண்ணிட்டான்னு. அப்ராக்சிமேட் ஆன்சர். நீ பரீட்சை எழுத போறேன்ல, பரீட்சை எழுத போறப்ப தெரியலன்னு விட்டு வந்துடாதீங்க. எப்பயுமே உங்களால என்ன முடியுமோ அப்ராக்சிமேட்டா ஒரு ஆன்சர் எழுது. சரியா? அதே போல இந்த எக்ஸாம் அப்ப இந்த பசங்க வந்திருக்காங்க பொண்ணு வந்திருக்காங்க, ரெண்டு பேருக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் பரீட்சையில. பாலா சொன்னாங்கல்ல பொண்ணுகிட்ட போய் கேட்டு பாருங்க படிச்சுட்டு படிக்கவே இல்லடி பக்கம் பக்கமா எழுதுவாங்க. நம்ம பையன்கிட்ட போய் படிச்சுட்டா நல்லா படிச்சுட்டே 3 மார்க்க தாண்டாரு. அது இந்த கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க எழுதியாம பாருங்க. பரீட்சையில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, சிமெண்ட் பொருட்கள் எதை எதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. நம்ம பையன் எழுதினா சிமெண்ட் பொருட்கள் எதை எதை கொண்டு தயாரிக்கப்பட வேண்டுமோ அதை அதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. அவர் பார்த்தாரு கரெக்ட் மாதிரி இருக்கு, தப்பு மாதிரி இருக்கு. 2வது கேள்வி கஸ்தூரி பாய் குறிப்பு வரைக. நம்ம போய் எழுதினா கஸ்தூரி பாய் இது நல்ல பாய், இது நல்ல பாய், இதை மடக்கலாம் சுருட்டலாம் குடும்பத்தோடு எடுத்துட்டு போய் மொட்டை மாடியில் படுத்து தூங்கலாம். அங்கதான் ஆரம்பிக்கிறேன். கஸ்தூரி பாய் வகையில் ஓடப்பாய், குடிசப்பாய், ரூம் பாய், அந்த பாய், இந்த பாய், கடைசியா முடிச்சான் கஸ்தூரி பாய் வாஜ்பாயை விட பெரியது. அவர் ஜன்னலோட தூங்குறாரு. ஹெச்எம்க்கு போன் அடிச்சாரு, என்ன ஒருத்தன் கஸ்தூரி பாயை பத்தி கேட்டா 40 பக்கம் எழுதியிருக்கேன், உனக்காவது பரவாயில்லப்பா 40 பக்கம் எழுதியிருக்கேன். எனக்கு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான், என்ன கஸ்தூரி பாய் அல்ல கேர்ள்.